அப்படி ஒரு வார்த்தையே இல்லைங்க, அப்படி ஒரு இனமே இல்லை, அப்படி ஒரு மொழியே இல்லை. இருந்துச்சுனாலும் ஒத்துங்க. நேரடியாக நான் தெலுங்குன்னு சொல்லி அவங்களை அரசியல் பண்ண முடியாது. நேரடியாக தமிழர்களையும் தெலுங்குகளையும் சண்டை இட வைக்கிற செயல் தான் திமுகவுடைய செயல். அதுக்காக அவங்க இந்த சினிமா துறையை பயன்படுத்துறாங்க. என்னன்னா இந்த ரெண்டு இனத்தையும் மோத வச்சுக்கிட்டே இருப்போம். தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற பெரும்பான்மை சாதிகளை மோத வச்சுக்கிட்டே இருக்கிறாங்களே, அது போலத்தான் தமிழ்நாட்டில் தெலுங்குகள் வந்து இருக்கிற இடத்துல அவங்க அதிகமா இருக்கிறாங்க. தமிழர்களுக்கு அடுத்து மார்வாடியோ, தமிழர்கள் அடுத்து மலையாளியோ, தமிழர்கள் அடுத்து கர்நாடகங்களோ அதிகமா இல்லை. இங்க தமிழர்கள் அடுத்து அதிகமா இருக்க பாப்புலேஷன் யாரு? தெலுங்கு தாய்மொழியை கொண்டவங்க. அந்த சமூகத்தை நேரடியாக தமிழர்களுக்கு நிறுத்துங்க. அது ரெண்டையும் சேர்த்து அரசியல் ஆதாயம் தேடிட்டு போங்க. அதான் நீ திமுக செய்கிற வேலை. இதை அதிமுக போன்ற கட்சி செய்யலைன்னு தான் நான் சொல்றேன். ரெட் ஜெயின் மாதிரியான ஒரு விஷயத்தை செய்யலை. அவர்கள் இருக்கிற காலத்தில் நிறைய இன உணர்வான படங்கள் வந்தால் அதுக்கு வரவேற்பு இருந்துச்சுங்கிறேன், அனுமதி இருந்துச்சு, தடை இல்லை. அன்னைக்கு ராஜீவ்காந்தி அவங்க அரசியலில் உள்ள வரும்போது ராஜீவ்காந்தியுடைய படுகொலை நடக்குது. அப்போ அதோடைய தாக்கம் அவங்களுக்கு எப்படி இருக்கும் ஒரு அரசியல் பார்வையா? அப்போ காலங்கள் மாற 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 ஆதரவு நிலை வந்துச்சுல. இலங்கைக்கு எதிராக போர்க்குற்றத்தை நிறைவேற்றணும்னு சொல்லி தமிழ்நாடு சட்டமன்றத்தை தீர்மானம் கொண்டது புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அவர்கள் தானே. அண்ணா திமுக கொண்டு வரல, கொண்டு வந்து ஜெயலலிதா அவர்கள். ராஜீவ்காந்தி படுகொலையில் தொடர்புடையவர்களும் பேசப்பட்ட 7 தமிழர்களையும் பேரவர்கள் உட்பட அனைவரையும் விடுதலை செய்யுங்கள் சட்டம் ஏற்றியது, தீர்மானம் கொண்டு வந்தது அதிமுக அரசு புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அவர்கள் தானே. அப்போ இதையெல்லாம் தான் நான் கணக்கில் எடுத்துக்கணும். ஆனால் இதை திமுக செய்யலை.